வில்லியம் கில்பர்ட் எந்த வகையான ஆராய்ச்சியை முறையாக மேற்கொண்டார்? வில்லியம் கில்பர்ட் காந்த கற்கள் மற்றும் பூமியின் காந்த பண்புகள் குறித்து முறையான ஆய்வுகளை மேற்கொண்டதால் காந்தவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் தனது கண்டுபிடிப்புகளை டி மேக்னெட்டே தே மேக்னீட் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தில் விளக்கியுள்ளார். இயக்கத்தின் போது மண்புழுவின் ஆரம்ப செயல் என்ன? மண்புழுக்கள் தங்கள் உடலில் உள்ள நீளமான மற்றும் வட்ட தசைகளை பயன்படுத்தி இடப்பெயர்ச்சி செய்கின்றன. இயக்கத்தின் போது முதலில் உடலின் முன் பகுதியை நீட்டி பின் பகுதியை தரையில் நிலைநிறுத்துகின்றன. கிருஷி விஞ்ஞான் கேந்திராவின் KVK முதன்மை செயல்பாடு என்ன? கிருஷி விஞ்ஞான் கேந்திரா KVK என்பது விவசாய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே ஒரு பாலமாகச் செயல்பட்டு புதிய தொழில்நுட்பங்களை உள்ளூர் விவசாய நிலங்களில் செயல்படுத்த உதவுகிறது. இது விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பின் இரண்டாம் கட்டத்தின் போது காற்றில் வாழும் நுண்ணுயிரிகள் எங்கே வளர்கின்றன? கழிவுநீர் சுத்திகரிப்பின் இரண்டாம் நிலையில் முதன்மை சுத்திகரிப்புக்கு பின் கிடைக்கும் திரவம் எஃப்ளூயன்ட் காற்றூட்டப்பட்ட தொட்டிகளுக்கு அனுப்பப்படுகிறது. அங்கு காற்றில் வாழும் நுண்ணுயிரிகள் வளர்ந்து கரிம கழிவுகளை சிதைக்கின்றன. இது உயிரியல் சுத்திகரிப்பு முறை என்று அழைக்கப்படுகிறது. குவானினையும் பைரிமிடனையும் இணைக்கும் பிணைப்புகள் எவ்வகை? DNA ஏணியின் படிகளில் நைட்ரஜன் காரங்கள் ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளன. குவானின் எப்போதும் சைட்டோசினுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்குகிறது. இந்த செயல்பாட்டை முடிப்பதன் மூலம் ஒரு மாணவர் என்ன கருத்துக்களை புரிந்து கொள்வார்? இந்த செயல்பாடு ஓம் விதியுடன் தொடர்புடையது. இது மின்னோட்டம் I, மின்னழுத்தம் V மற்றும் மின்தடை R ஆகியவற்றிற்கு இடையிலான தொடர்பை விளக்குகிறது. இதன் மூலம் ஒரு மின்சுற்றில் இந்த 3 காரணிகளும் எவ்வாறு ஒன்றையொன்று சார்ந்துள்ளன என்பதை மாணவர்கள் அறியலாம். மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தம் மட்டும் என்பது மின்தடையின் பங்கை கணக்கில் கொள்ளாததால் முழுமையற்றது. பிட்யூட்டரி சுரப்பியின் எந்த மடல் மனிதர்களில் இல்லை? மனிதர்களில் பிட்யூட்டரி சுரப்பியின் இடை மடல் பாஸ் இன்டர்மீடியா கரு வளர்ச்சியின் போதே முன் மடலுடன் இணைந்து விடுவதால் அது தனியாக இருப்பதில்லை. இது மனிதர்களில் ஒரு எச்ச உறுப்பாக அல்லது மிகச்சிறிய அளவிலேயே காணப்படுகிறது. முன் மடல் என்பது வளர்ச்சி ஹார்மோன்களைச் சுரக்கும் பிட்யூட்டரியின் முக்கிய பகுதியாகும். சைபீரிய கொக்குகள் குளிர்காலத்தில் ஏன் இந்தியாவிற்கு? சைபீரியாவில் குளிர்காலத்தில் நிலவும் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவினால் உணவு கிடைப்பது கடினமாகிறது. எனவே தங்களுக்கு தேவையான உணவை தேடவும் இதமான சூழலில் வாழவும் இவை இந்தியாவிற்கு இடம்பெயர்கின்றன. பாலூட்டிகள் வகுப்பின் இனப்பெருக்க பண்பு என்ன? பாலூட்டிகள் நேரடியாக குட்டிகளை ஈன்று அவற்றுக்கு தாய்ப்பால் ஊட்டி வளர்க்கும் பண்பு கொண்டவை விவிபெரிஸ். இது மற்ற விலங்கு வகுப்புகளிலிருந்து இவற்றை வேறுபடுத்தும் முக்கிய பண்பாகும். சிறுமூளையின் மடல்களுக்கு இடையில் சமிக்கைகளை கடத்தும் அமைப்பு எது? பான்ஸ் என்பது மூளைத் தண்டின் ஒரு பகுதியாகும். இது சிறுமூளையின் 2 அரைக்கோளங்களுக்கு இடையே சமிக்கைகளை கடத்தும் பாலமாக செயல்படுகிறது. இது தசை இயக்கங்களை ஒருங்கிணைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.